வணக்கம். ஆன்மீக உலகில் ஆழ்ந்த ஆர்வமுள்ள அன்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் சூட்சுமமானது, மிகவும் மர்மமானது. அது ஒரு மனிதரை பற்றிய கேள்வி, ஒரு தெய்வத்தை பற்றிய கேள்வி. யார் அந்த அகத்தியர்? ரிக் வேதத்தில் மந்திரங்கள் இயற்றிய மகரிஷி, தமிழின் முதல் இலக்கணமான அகத்தியத்தை இயற்றிய முனிவர், சித்த மருத்துவத்தின் தந்தை, 18 சித்தர்களில் முதன்மையானவர், விந்திய மலையை தாழ்த்தியவர், கடலை ஒரே மிடரில் குடித்தவர். இவரை பற்றி எத்தனையோ கதைகள், எத்தனையோ வரலாறுகள். ஆனால் கேள்வி எழுகிறது, அகத்தியர் மனிதரா, தெய்வமா? இன்றும் உயிருடன் இருக்கிறாரா? அவரை இன்று தரிசிக்க முடியுமா? இன்றைய வீடியோவில் இந்த மர்மத்தை ஆழமாக ஆராய்வோம். வேதங்கள், புராணங்கள், சித்தர் பாடல்கள் மற்றும் நவீன ஆராய்ச்சிகள் வழியே அகத்தியரின் உண்மையான அடையாளத்தை தேடுவோம். முழு கவனத்துடன் கேளுங்கள். இது வெறும் கதையில்லை, இது ஒரு உண்மையின் தேடல். முதலில் வரலாற்றின் ஆழத்திற்கு செல்வோம். கிமு 1500 முதல் 1200 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட ரிக் வேதத்தில் அகத்தியர் பெயர் இடம்பெறுகிறது. அவர் வேத மந்திரங்களை இயற்றிய பல மகரிஷிகளில் ஒருவர். அவரது மனைவி லோபாமுத்திரையும் சேர்ந்து பாடல்கள் இயற்றியுள்ளனர். ரிக் வேதத்தில் 1.165 முதல் 1.191 வரையிலான மந்திரங்கள் அகத்தியரால் இயற்றப்பட்டவை. இதில் அவர் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நல்லிணக்கம் வேண்டி பிரார்த்திக்கிறார். இரு தரப்பினரும் நீர்நிலைகளை அனுபவிப்பார்களாக என்று முடிக்கும் அவரது பாடல்கள் சமரசத்தின் செய்தியை வலியுறுத்துகின்றன. அகத்தியர் பிறப்பு எப்படி? புராணங்கள் சொல்கின்றன. தேவர்களான மித்திரனும் வர்ணனும் தேவலோக நடனமங்கை ஊர்வசியின் அழகில் மயங்கி விந்தை தவறவிட்டனர். அந்த விந்தை ஒரு குடத்தில் விழ அதிலிருந்து 2 குழந்தைகள் பிறந்தனர். ஒருவர் அகத்தியர், மற்றொருவர் வசிட்ட மகரிஷி. அதனால்தான் அகத்தியருக்கு கும்பயோனி, குடத்தில் பிறந்தவர் என்ற பெயர் உண்டு. இங்கே அவர் ஒரு சாதாரண மனிதராக பிறக்கவில்லை, தெய்வீக துளியிலிருந்து உருவானவர். ஆனால் இது அவரை தெய்வமாக்குமா? அகத்தியரை பற்றிய புராண கதைகள் அவர் சாதாரண மனிதரை விட மிக உயர்ந்தவர் என்பதை காட்டுகின்றன. அவரது 4 முக்கிய லீலைகளை பார்ப்போம். முதலாவது, விந்திய மலையை தாழ்த்தியது. ஒருமுறை விந்திய மலைதான் சகோதரனான மேருமலையை விட உயரமாக வளர ஆரம்பித்தது. அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வழிமறைத்தது. தேவர்கள் கவலைப்பட்டனர். அப்போது அகத்தியர் தனது மனைவியுடன் தெற்கு நோக்கி சென்றார். விந்திய மலையை கண்டதும், நான் தெற்கே போய் திருப்பும் வரை உனது உயரம் வளராமல் இருக்க வேண்டும் என்றார். விந்திய மலை மரியாதையுடன் தலை குனிந்தது. அகத்தியர் தெற்கே சென்று வடக்கே திரும்பவே இல்லை. அன்று முதல் விந்தியமலை தாழ்ந்தே கிடக்கிறது. இரண்டாவது, கடலை குடித்தது. காலகேய அசுரர்கள் கடலில் ஒளிந்து கொண்டு முனிவர்களையும் பிரம்மர்களையும் துன்புறுத்தினர். தேவர்கள் அகத்தியரிடம் முறையிட்டனர். அகத்தியர் தனது யோக சக்தியால் முழு கடலையும் ஒரே மிடரில் குடித்துவிட்டார். அசுரர்கள் வெளியே வர தேவர்கள் அவர்களை அழித்தனர். மூன்றாவது, வாதாபியை ஜீரணித்தது. இரண்யாட்சி என்ற அசுரனின் மகன்கள் இல்வலன் மற்றும் வாதாபி. இல்வலன் ஒரு மாயை செய்வான். வாதாபியை ஆட்டுக்கிடாயாக மாற்றி சமைத்து விருந்தளிப்பான். விருந்துண்டவர் இறந்த பின் வாதாபி வெளியே வா என்று மந்திரம் சொல்ல வாதாபி வெளியே வந்து உண்டவரை கொன்று விடுவான். ஒரு நாள் அகத்தியருக்கு இந்த விருந்து படைக்கப்பட்டது. அகத்தியர் வாதாபி ஜீரணமாகட்டும் என்று சொல்லி உண்டார். இல்வலன் வாதாபி வெளியே வா என்று கத்தியதும் வாதாபி வெளியே வரவில்லை. அகத்தியரின் ஜீரண சக்தியில் அவன் கரைந்தே போனான். நான்காவது, நகீஷனை சபித்தது. இந்திரன் பதவியை அடைந்த நகீஷன் மன்னன் இந்திராணியை அடைய விரும்பினான். இந்திராணி சொன்னால் 7 மகரிஷிகள் சுமக்கும் பல்லக்கில் வா. நகீஷன் 7 மகரிஷிகளையும் பல்லக்கை சுமக்க வைத்தான். அகத்தியரும் அதில் இருந்தார். நகீஷன் ஆணவத்துடன் சர்ப்பம் சர்ப்பம், பாம்பே பாம்பே என்று அகத்தியரின் தலையை காலால் உதைத்தார். அகத்தியர் சினந்து, நீ பூலோகத்தில் சர்ப்பமாக விழுவாயாக என்று சபித்தார். நகீஷன் உடனே ஒரு பெரும் பாம்பாக மாறி விழுந்தான். தமிழுக்கும் அகத்தியருக்கும் ஒரு தனி உறவு உண்டு. தமிழின் முதல் இலக்கண நூலான அகத்தியம் இயற்றியவர் அகத்தியர். தொல்காப்பியம் கூட அகத்தியத்தை தொடர்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது.
இன்று அகத்தியம் முழுமையாக கிடைக்கவில்லை என்றாலும் தமிழ் இலக்கணத்தின் தந்தை அகத்தியரே. சைவ சித்தாந்தத்தில் அகத்தியர் 18 சித்தர்களில் முதன்மையானவராக போற்றப்படுகிறார். சித்தர் என்றால் அஷ்டமா சித்திகளை 8 விதமான அதீத சக்திகள் பெற்றவர். அகத்தியர் சித்த மருத்துவத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். முருக பெருமானிடமிருந்து சித்த மருத்துவத்தை பெற்று மனித குலத்திற்கு வழங்கியவர் அகத்தியரே என்பது நம்பிக்கை. வானியலில் அகத்தியர், வானில் உள்ள கேனுபஸ் நட்சத்திரத்திற்கு அகத்தியர் என்று பெயர். அது சூரியனுக்கும் ஸ்ரீயஸ் நட்சத்திரத்திற்கும் அடுத்ததாக பிரகாசமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உதிக்கும் போது கடல் அலைகள் அடங்கும் என்று நம்பப்படுகிறது. அகத்தியர் கடலை குடித்தது இதன் அடையாளமாக இருக்கலாம். அகத்தியர் இன்றும் உயிருடன் இருக்கிறாரா? பிரம்மஹம்ச யோகானந்தர் தனது ஒரு யோகியின் சுயசரிதை நூலில் அகத்தியர் இன்றும் இமயமலையில் தவத்தில் இருப்பதாக கூறுகிறார். மேலும் பல சித்தர்கள் அகத்தியர் கேரளாவின் அகத்தியமலை உச்சியிலிருந்து கொண்டு மனித குலத்தின் முன்னேற்றத்திற்காக தவம் செய்வதாக நம்புகிறார்கள். இப்போது முக்கிய கேள்விக்கு வருவோம். அகத்தியர் மனிதரா, தெய்வமா? மனிதர் என்றால் அவர் வேத மந்திரங்களை இயற்றினார். இது மனிதரால் முடியும். அவருக்கு லோபாமுத்திரை என்ற மனைவி இருந்தார். லோபாமுத்திரையுடன் இல்லறம் நடத்தினார். அவருக்கு த்ருச்சாயு என்ற மகன் பிறந்தார். அவர் குருகுலம் நடத்தி மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். இவை அனைத்தும் மனித இயல்புகள். தெய்வம் என்றால் அவர் குடத்தில் பிறந்தார். இது தெய்வீக பிறப்பு. அவர் கடலை குடித்தார். விந்திய மலையை தாழ்த்தினார். இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அவர் 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருகிறார். இன்றும் அவர் உயிருடன் இருக்கிறார். சித்த மருத்துவம் போன்ற ஞானத்தை மனிதருக்கு வழங்கினார். வானத்தில் நட்சத்திரமாக இருக்கிறார். உண்மையில் அகத்தியர் யார்? வேதங்களும் புராணங்களும் சித்தர் பாடல்களும் ஒன்றையே சொல்கின்றன. அகத்தியர் என்பவர் மனித தெய்வ சங்கமம். அவர் பிறப்பால் மனிதர் அல்ல, ஆனால் அவர் மனிதரிடையே வாழ்ந்து மனிதருக்காக ஞானத்தை வழங்கினார். சிவபெருமானிடமிருந்து நேரடியாக உபதேசம் பெற்றார். சித்தர் பாரம்பரியத்தில் அகத்தியர் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறார். அவர் சிவனின் ஞானத்தையும் சக்தியையும் மனித உருவில் கொண்டு வந்தார். அதனால்தான் அவரால் இயற்கையின் சக்திகளையே வெல்ல முடிந்தது. ஸ்ரீ சக்திய சாயிபாபா அவர்கள் ஒரு அற்புதமான உண்மையை சொல்கிறார்கள். அகத்தியர் கடலை குடித்தது சம்சார சாகரத்தை வென்றதன் அடையாளம். இன்ப துன்பம், வெற்றி தோல்வி என்னும் அலைகள் நிறைந்த சம்சார சமுத்திரத்தை கடந்தவர் அகத்தியர். அகத்தியர் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அறியப்படுகிறார். இந்தோனேஷியாவில் அகத்தியர் ஜீவா தீவில் உள்ள 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிங்கோசாரி கால கோவில்களில் அகத்தியரின் சிற்பங்கள் உள்ளன. அங்கு சிவன் கோவிலுக்கு தெற்கு சுவரில் அகத்தியர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அகஸ்திய பர்வ என்ற பழைய ஜாவனிய மொழி நூலும் உள்ளது. அகத்தியர் சம்ஹிதை, அகத்தியர் எழுதியதாக கருதப்படும் நூல்கள் ஏராளம். அகத்திய கீதை, அகத்திய சம்ஹிதை, துவைத நிர்ணய தந்திரம் போன்றவை முக்கியமானவை. இவற்றில் மருத்துவம், ஜோதிடம், மந்திர சாஸ்திரம், யோகா உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பற்றிய ஞானம் பொதிந்துள்ளது. ஆதித்ய ஸ்கிருதயம், ராமாயணத்தில் ராமர் ராவணனை வெல்ல முடியாமல் தவித்தபோது அகத்தியர் அவரிடம் வந்து ஆதித்ய ஸ்ருதியம் என்ற சூரிய ஸ்தோத்திரத்தை உபதேசித்தார். அதை படித்த பின் ராமர் ராவணனை வென்றார். இன்று அகத்தியமலை உச்சியில் யாரும் ஏற அனுமதி இல்லை. ஆனால் அங்கு இன்றும் அகத்தியர் தவம் செய்வதாக நம்பிக்கை உள்ளது. அன்புள்ளோரே, அகத்தியர் மனிதரா, தெய்வமா என்ற கேள்விக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அகத்தியர் என்பவர் வெறும் ஒரு தனி மனிதர் அல்ல. அவர் ஒரு பாரம்பரியம். அவர் ஒரு ஞான பீடம். அவர் ஒரு சக்தி மையம். அவர் மனித உடலில் வாழ்ந்தாலும் அவரது ஞானமும் சக்தியும் தெய்வீகமானவை. அதனால்தான் அவர் வேதங்களில் மட்டுமல்ல, புராணங்களிலும், தமிழ் இலக்கியத்திலும், சித்த மருத்துவத்திலும், தென்கிழக்காசியா கோவில்களிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அகத்தியர் என்பது ஒரு நிலை. அந்த நிலையை அடைந்த எவரும் மனிதனாகவும் இருக்கலாம், தெய்வமாகவும் இருக்கலாம். அதுவே சித்தத்தின் ரகசியம். மனிதனா, தெய்வமா? இரண்டுமே இல்லை, இரண்டுமே ஆம். அகத்தியர் சத்குரு. அவர் இன்றும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவரது ஞானம் இன்றும் நூல்களில், மருத்துவத்தில், ஆன்மீகத்தில் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அகத்தியரை தெய்வமாக வணங்குவதை விட அவரது ஞானத்தை வாழ்வில் கடைபிடிப்பதே உண்மையான வழிபாடு. அகத்தியரின் அருள் நம் அனைவருக்கும் கிட்டட்டும்.
ஓம் அகத்தீஷாய நம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஆன்மீக ஆர்வத்தை லைக்காக காட்டுங்கள். அகத்தியரின் மர்மத்தை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்யுங்கள். அகத்தியர் பற்றி உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு ஆன்மீக மர்மத்தை தேடிச் செல்வோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அடிக்க மறக்காதீங்க. வாழ்க வளமுடன்.